ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சுடிதார் மெட்டீரியலை நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி தைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். சைடு ஜாயினிங்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி தைக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் தைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் துணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் பேண்ட்டு வந்து அட்டாச்சாக வரும். நான் லைனிங்கை எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி இந்த டிசைன் வந்துருக்கு. இதை தான் நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி தைக்க போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் 2 மீட்டர் லைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்குமே 2 மீட்டர் தான் வரும் ஹைட்டு. உங்களுக்கு கை 3/4 அப்படி கைக்கு லைனிங் கொடுக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இது நான் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். நார்மலாக கடையில் கொடுப்பாங்கல்ல அந்த காட்டன் மெட்டீரியல். அது மட்டும் இல்லை, நம்ம எப்படி கடையில் மடித்து கொடுத்தாங்களோ நான் அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மடிப்பு பகுதி இருக்குது, கீழே ஒரு மடிப்பு பகுதி இருக்குது. அதாவது இது முன் பக்கத்துக்கு, இது பின் பக்கத்துக்கு, இது ஓப்பன் பக்கம் இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து ஃபோல்டான பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த 2 மடிப்பு பக்கம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பக்கம் பார்த்து வச்சுருக்கேன். சரியா? இப்போ நம்ம இந்த ஃபோல்டு பகுதி வந்து மேலே இருக்குது. சரியா? இப்போ நம்ம இதெல்லாம் இதுக்கு மேலே நம்ம அளவு ட்ரெஸ் இருக்குல்ல, அதை போட்டு நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த அளவு ட்ரெஸ் எடுத்திருக்கேல, நல்லா இப்படி எந்த சுருக்கமும் இல்லாமல் இப்படி நான் நீவி விட்டுக்கிறேன். லைட்டாக அயன் கூட பண்ணிக்கலாம். இப்போது இதை இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இதை ஃபோல்டு பண்ணி இப்போ நீங்கள் புதுசாக பழகுறீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி வந்து பின் குத்திக்கணும். நீங்கள் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழ் போர்ஷன் இருக்குல்ல, நம்ம ஓப்பன் சைடு, இதை அழகாக இப்படி நீவி விட்டு இப்படி சமப்படுத்திக்கோங்க. இந்த அளவுகள் கொஞ்சம் ரொம்ப முக்கியம்ல, அதனால இப்படி நீங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அழகாக இப்படி நீவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இங்கே பின் குத்திக்க போகிறோம். இங்கே பின்னு, இங்கே பின்னு. அதே மாதிரி இடுப்பு பகுதியும் நல்லா இப்படி நேருக்கு நேராக வச்சுட்டு இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, இப்படி தொடர்ச்சியாக நம்ம பின் குத்திக்க போகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின் குத்துனா விலகாது இல்லை, அதனால இங்கே ஒரு பின்னு. இந்த இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இதையும் நம்ம பின் குத்திக்கிறோம். அப்புறம் இந்த ஆம்கோல் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஆம்கோல் பகுதியும் நீங்கள் ஒன்றா நேருக்கு நேராக வச்சுட்டு இப்படி ஒரு பின் குத்திக்கோங்க. சரியா? இப்போ பின் குத்திட்டு இப்போ நல்லா இப்படி நல்லா நீவி விடுங்க. நீவி விட்டுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இதோட மடிப்பு பகுதி இதோட மடிப்பு பகுதிக்கு மேலே இருக்கணும். மடிப்பு பகுதி என்னை பார்த்துட்டு இருக்கு. சரியா? இப்போ மடிப்பு பகுதி மேலே மடிப்பு பகுதி இப்போ வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே விட்டுக்கணும், இறக்க வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம அதை விட போகிறோம். அதனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. டேப் இருக்குல்ல, டேப்பை எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம அளவு ட்ரெஸ் இருக்குல்ல, அளவு ட்ரெஸ்ஸில் அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ அளவு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அளவு வருது பார்த்துக்கோங்க. 37 இன்ச்சு வருது. சரியா? அந்த 37 இன்ச்சு இருக்குல்ல, இங்கே நீங்கள் ஒரு ஓரமாக எழுதிக்கோங்க. 37 இன்ச்சு. சரியா? இது எழுதி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே சமமாக வச்சுக்கிட்டோமா, இப்போது இந்த இடத்துல ஷோல்டர் பக்கம் வந்திருக்கோம். இந்த ஷோல்டர் பக்கம் இந்த ஜாயினிங் இருக்குல்ல, ஜாயினிங்கை தாண்டி ஒரு 1/2 இன்ச்சு, இந்த கழுத்து இருக்குல்ல, இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இங்கே மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. சரியா? இப்போ புரிஞ்சுதா? அதே மாதிரி தாங்க ஆம்கோல் பக்கம். ஆம்கோல் பக்கத்துக்கு இந்த இடத்துல ஆம்கோல், இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸாக்டாக இதை அப்படியே வரைய போகிறோம். அதாவது கரெக்டாக வரைய வேணாம், கொஞ்சம் இப்படி ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் விட்டுக்கோங்க. வரையும் போதே கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம வரையணும். அப்புறம் இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல உடனே வரைஞ்சிடாதீங்க. அப்படி இந்த பகுதிக்கு வாங்க. இந்த பகுதியில் வந்துட்டு இங்கே என்ன அளவு இருக்குது, சரியா, அதை எக்ஸாக்டாக வரையணும். இப்போ நம்ம இங்கே வர்றோம்ல, இங்கே வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வரைஞ்சிடக்கூடாது. இது கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்குல்ல, கொஞ்சம் இப்படி நல்லா நீட்டி விட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு, இந்த கீழே அளவுக்கு இப்படி லேசாக நீங்கள் இப்படி கொண்டு வாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எக்ஸாக்டான அளவு வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சதில்ல, இந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டான அளவை நம்ம வரையலை. கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி வளைச்சி
இதை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த இடத்துல இப்படி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸாக்டான அளவை ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தாங்க கீழேயும் நம்ம எக்ஸாக்டான அளவு தையல் மடித்து தைக்கலாம், நான் எதையுமே விடலை. சரியா, இது எக்ஸாக்டான அப்படியே நான் அளவு நான் வச்சுருக்கேன். இப்போ புரியுதா? அதே பகுதி கழுத்து பகுதி நம்ம கழுத்தை நான் வரையலை இன்னும். கழுத்தை நம்ம எடுத்துட்டு அளவு ட்ரெஸ்ஸில் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் கழுத்தை. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, ஷோல்டர் எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5.5க்கு ஒரு கோடு கூட வருது. 5.5க்கு ஒரு கோடு கூட வருது. அந்த அளவை நம்ம இங்கே கொண்டு வரோம். எங்கே கொண்டு வரோம், நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணோம்ல அந்த பக்கத்தில் கொண்டு வந்துட்டு ஒரு இப்படி கோடு போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கிட்டு இதையும் நம்ம இந்த ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதோட நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம். 1.25 இன்ச்சு நம்ம வரைஞ்ச அளவுல இருந்து மார்க் பண்ணணுங்க. 1.25 இன்ச்சு, அப்புறம் இங்கே கொஞ்சம் 1.25 இன்ச்சு, இங்கே 1.25 இன்ச்சு, இங்கே 1.25 இன்ச்சு, இங்கே 1.25 இன்ச்சு, அப்படி நீங்கள் மார்க் பண்ணி கொண்டு வாங்க. இங்கேயும் 1.25 இன்ச்சு, இங்கே 1.25 இன்ச்சுக்கு இங்கே ஸ்கேலை வச்சு கூட ஜல்லுன்னு போட்டுடலாம். ஏன்னா அந்த ஸ்கேல் வந்து 1.25 இன்ச்சு தான். அப்படியே ஒரு கோடை போட்டு விட்ருவோம். ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக இந்த அளவுகள் இதெல்லாம் என்னது, தையலுக்காண்டி விடுற அளவுகள். சரியா, இது தையலுக்காக விடுற அளவுகள். இப்போ இது முடிஞ்சிருச்சா? இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சுது. நம்ம இன்னும் மேல் பகுதிக்கு போயிடுவோம். ஆம்கோல் கழுத்து எப்படி வரையணும்னு. ஆம்கோல் இருக்குல்ல எவ்வளோ வருது, ஒரு 6 இன்ச்சு வருது. அதில் பாதி இந்த 6 இன்ச்சில் அப்படியே பாதியை ஃபோல்டு பண்ணால் எவ்வளோ வரும், ஒரு 3 வருமா? அந்த 3 வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஒரு 1.25 அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இதுதான் நம்ம சுடிதாரோட சரியான அளவு. இந்த ஒன்று இங்கேருந்து இங்கே முடிக்க 1 2 3 இந்த 3 பாயிண்ட்லேயும் அழகாக ஒரு கோடு போட்டு நம்ம இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம விட்டுறோம். இப்போ நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கீழே ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல தையலுக்கு நம்ம இங்கே தையல் போகும்ல, அதனால இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிட்டு இந்த 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த மார்க்ல இருந்து 2 3 4 5 6 7 எவ்வளோ வருது, 7 இன்ச்சு வருது. இங்கனுக்குள்ள ஒரு ஓரமாக எழுதி வச்சுக்குவோம். 7 இன்ச்சு வருது. இப்போ இந்த 7 இன்ச்சும் நம்ம அளவு ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு ட்ரெஸ்ஸில் அந்த ஆம்கோல் வளைவில் வருதான்னு செக் பண்ணணும். இந்த ஆம்கோல் வளைவை நீட்டாக அப்படி வச்சுக்கோங்க, கர்வாக அப்படி வச்சுட்டு இப்போ நம்ம இதை செக் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 எவ்வளோ வருது, 7 இன்ச்சு கிட்ட கரெக்டாக வருது. சரியா, இந்த இது ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் செக் பண்ணாதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும் சுடிதார், இல்லைன்னா வராது. சரியா, இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். 7 இன்ச்சு சரியாக வருது, விட்டுடுவோம். இப்போது கழுத்துக்கிட்ட வாங்க. கழுத்து வெட்டி நம்ம சுடிதாரை வச்சு அளந்துருக்கோம்ல, எவ்வளோ வருது, 2.5 வருது. சரியான அளவு 2.5. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு இப்போ போட்டுக்கிறோம். சரியா, கோடு போட்டோமா? இப்போ முன்கழுத்து பின் கழுத்து நம்ம அளக்க போகிறோம். இப்போ நம்ம அளவு ட்ரெஸ்ஸை இப்படி விரித்து வச்சுக்கிறோம் கழுத்து அளவுகளுக்காக. இப்போ விரித்து வச்சுட்டு நம்ம இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இது கழுத்து கீழே இப்படி வச்சுக்குவோம். எங்கே வச்சுக்கிறோன்னு பாருங்கள், கிட்ட வயா. சரியான அளவு இருக்குல்ல, அந்த இப்படி மேலே அந்த ஸ்கேல் இப்படி கோணமெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா, இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 5.25 இன்ச்சுக்கு வருது. 5.25 வருதா? அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி லேசாக ஏற்றிக்கணும். அதாவது இது பின் கழுத்து நான் அளக்குறேன். சரியா, இதையும் இப்படி ஸ்கேலை வந்து இப்படி ஆட்டக்கூடாது, நேராக வச்சுட்டு மறுபடியும் ஷோல்டர்லேருந்து அது வச்சிங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சுக்கு வருது. 4.5க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது, ஒரு 4.5 இன்ச்சு வைப்போன்னு வைங்க. சரியா, அப்படின்னா இப்போ இங்கே எடுத்துருவோம். அதை முன்கழுத்து எவ்வளவு, 5.25 இருந்தது, அதை மார்க் பண்ணிக்கிறோம். முன்கழுத்து தான் 5.25, பின் கழுத்து வந்து ஒரு 4.5 இப்படி 2 மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஒரு கோடு. சரி, இதில் வட்ட கழுத்து வைக்க போகிறேன். வட்ட கழுத்து ஒரு கழுத்து, இங்கே ஒரு வட்டம்,
அங்க ஒரு வட்டம். 2 வட்டம் போட்டாச்சா? இப்போ ஆம்கோல் பக்கம் முடிஞ்சிருச்சு, கழுத்து பக்கம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப முக்கியமான பகுதி வந்து இதுதான். இதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சரியா? ஆனா நீங்க பாருங்க, இங்க தையலுக்கு எதுவுமே நான் கீழே விடல. தையலுக்கு மேல மட்டும்தான் நான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். கீழே வந்து அளவுக்கு நான் விடல. அதாவது சரியான அளவு சுடிதாரோட அளவு நான் வச்சிருக்கேன். ஏன்னா லைனிங் துணி தானே, தையலுக்குலாம் விட வேண்டியதில்ல. இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம கழுத்து வெட்ட போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கழுத்தை தான் வெட்டணும், இந்த கழுத்தை வெட்டக்கூடாது. மேல் கழுத்து, அதாவது முன் கழுத்து பின் கழுத்து தான் வெட்டணும். கட் பண்ணியாச்சா? இப்போ இங்க மடிப்பு பகுதியா இருக்குல்ல, அதையும் ஒரு கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கட் பண்ணிடக்கூடாது. இங்க கரெக்டா இந்த கோடு முடிக்க மட்டும் கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கழுத்துக்கு இந்த இந்த ஒரு பீஸை மட்டும் தூக்கிட்டு நம்ம இதை கட் பண்ண போறோம். சரி, இப்ப கட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க கீழே வந்து தையலுக்காக மடிச்சடிக்கோ எதுக்கோ விடல, சரியான சுடிதார் அளவோட நான் விட்டுருக்கேன். சரி, இப்ப கட் பண்ணியாச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு இங்க நம்ம மார்க் பண்ண பாத்தீங்கன்னா, சுடிதாரோட மொத்த ஹைட் வந்து 37 இன்ச்சு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம இந்த லைனிங்கை வந்து இப்ப மடிச்சு வச்சுக்குவோம். மடிச்சு வச்சுக்கிட்டாச்சு. இதுவும் நம்ம கைக்கு சின்ன கை தான் கேட்டிருக்காங்க. கைக்கு இந்த மடிப்பு பகுதியில இருந்து நம்ம கைக்கு வச்சுக்கலாம் மிச்ச துணியை. இதையும் பத்திரமா வச்சுக்குவோம். இப்போ மெட்டீரியல் எடுத்தாச்சா? இப்போ இங்கிட்டு தையல் போட்டுருவாங்க. முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் நம்ம இதை அப்படி பிரிச்சுக்கிறோம். இது வந்து இந்த டிசைன் இருக்குல்ல, அது வந்து முன் பக்கத்துக்கு, இது வந்து பின் பக்கத்துக்கு. இங்க பாருங்க, முன்பக்கம் அச்செல்லாம் அப்படி மடிச்சு வச்சிருப்பாங்க உனக்கு. இது பின்பக்கம் வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு எல்லாமே. இப்ப நம்ம இதை மடிச்சு வச்சுக்கிறோம். முன்பக்கம் தனியா, பின்பக்கம் தனியா. முன்பக்கத்துல கீழே வந்து இந்த பார்டர் இருக்கு. ஒருவேளை இவங்க தையல் வந்து பெரிய தையலா கொடுத்துருப்பாங்க. அப்படி சின்ன தையலா தான் நீங்க பார்த்து கவனமா எடுத்துக்கோங்க. இதை இப்படி பிரிச்சு விட்டுக்க போறோம். ஏன்னா இது நம்ம கடைசியா இது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்படி லேசா அப்படி பிரிச்சுக்கோங்க. இதை பிரிச்சுட்டு இதை பத்திரமா வச்சுக்கணும். இது கடைசியா நம்ம ஜாயின் பண்ணணும். சரியா? ஒருவேளை பிரிக்க முடியாத பார்டரா இருந்தா நீங்க அதை ஒரு மாதிரி தைக்கணும். சரியா? இப்ப இதை பிரிக்க முடியற பார்டர் நான் பிரிச்சு வச்சுட்டேன். ஏன் நான் இந்த பார்டரை பிரிக்காம கூட நான் இருக்கலாம். ஏன் கேளுங்க, இங்க வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்க முன் போர்ஷனுக்கு வந்தா ஹைட்டு கொஞ்சம் கூடுதலா வரும். அதனாலதான் நம்ம பிரிச்சிருக்கோம். சரி, இப்ப பிரிச்சுட்டு நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? அளவு ட்ரெஸ் இல்ல, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுடிதாரோட லைனிங். இந்த லைனிங்க இந்த முன்பாட் இருக்குல்ல, அதுல அந்த டிசைன் இருக்குல்ல, அதோட சென்டரா நீங்க கனெக்ட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இந்த பட்டன் போற மாதிரி தான் இருக்கு. இது கொஞ்சம் லேஸ் மாதிரி கொடுத்தா கூட அதை கூட பிரிச்சுலாம். நீ எம்ப்ராய்டு ஒர்க் போட்டிருக்காங்க, அதை ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? இதை நம்ம அப்படியே வச்சுட்டு கீழே வாங்க. கீழே வந்து இந்த அளவுக்கு கூடுதலா இருக்கு. நம்ம இதை என்ன செய்ய போறோம்னா, தையலுக்காண்டி நம்ம இங்க கொஞ்சம் விட போறோம். ஏன்னா இது வந்து சரியான சுடிதாரோட அளவு இருக்கு. இங்க என்ன செய்யணும், ஒரு மடிப்பு இப்படி மடிக்கணும். மடிச்சிட்டு தான் இந்த அளவுக்கு கொண்டு வரணும். சரியா? இது மடிக்காம இருக்கனால அவளுக்கு துணி நிறைய இருக்கு. இப்போ மடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் துணி இதை விட்டுருக்க போறோம். சரியா? இப்ப இதை விட்டாச்சு. இத ஒரு மடிப்பு மடிச்சு தச்சுட்டு இந்த அளவுக்கு லைனிங் அளவுக்கு இந்த துணியை கொண்டு வரணும். மேல தையலுக்கு அந்த துணியும் அந்த லைனிங்கை நம்ம விட்டுட்டோம். சரியா? இப்ப கீழே வந்து நம்ம மடிச்சடிக்கணும். சரி, இப்ப மடிச்சடிச்சு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். முன் பக்கத்துக்கும் மடிச்சு தச்சிருவோம். இப்போ இதை மடிச்சு தச்சாச்சு. இப்போ லைனிங் துணியை நம்ம இது மேல வைப்போம். இது மேல வைக்கும். இது சரியா இருக்கணும். இந்த ஃபோல்டு பண்ணிருக்கோம்ல, இந்த ஃபோல்டு மடிச்சு அடிச்சிருக்கோம்ல, மடிச்சு அடிச்சுட்டு இப்படி சரியா இருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா சரியா இது மடிச்சிருக்கு. இது சரியா இருக்கணும். சரியா?
சரியாக இருக்கணும். இப்போது அந்த டிசைனோட சென்டராகவும் இருக்கணும் இந்த சுடிதார். இப்போது இந்த கழுத்தை சுற்றி பின் குத்திக்க போகிறோம். ஏன்னா திருப்பி விட்டு மடிச்சடிக்க போகிறோம். இது நான் நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நான் இந்த சுடிதாரை வச்சுருக்கேன். இப்போ சுற்றி பின் குத்திக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மதிப்பாக நம்ம இப்படி சுற்றி தையல் போட்டுட்டு திருப்பி விட்டுக்க போகிறோம். திருப்பி விட்டுட்டு தான் நம்ம லைனிங்கோட கீழ்ப்பகுதியை மடிச்சடிக்க போகிறோம். சரியான அளவில் இருக்குது. லைனிங்கோட கீழ்ப்பகுதியை மடிச்சடிக்க போகிறோம். அப்படி மடிச்சடிச்சா லைனிங் கொஞ்சம் உள்ளே போயிடும். சரியான அளவாக இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் மடிச்சு தைக்காமல் இங்கே டிசைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மடிச்சடிக்க வேணாம். சரியான அந்த டிசைனோடே இந்த லைனிங்கை இப்படி வச்சிடலாம். இப்போ இது பின்பக்கம், அதாவது இது நல்ல பக்கம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். இது கீழே உள்ள மடிச்சடித்த பகுதி நல்ல பக்கம் இருக்குது. இப்போது இந்த அளவு ட்ரெஸ்ஸு சுடிதாரோட சரியான அளவாக இருக்குது. உங்களுக்கு புரியும். இப்போ இது மேலே சரியான அளவில் கீழே இதை வைக்கணும். சரியா? இப்போ நம்ம வச்சுட்டோம்ல. இப்போ இங்கேயும் கதை சுற்றி மட்டும் நம்ம ஊசி குத்திட்டு 1/2 இன்ச்சு சரியான அளவு அப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டு திருப்பி விட்டுக்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம பின் பக்கத்துக்கு அடிக்கும் பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் துணி இருக்குது. இது கைக்கு. சரி, இப்போயே நம்ம என்ன செய்ய போகிறோம், இது நேராக ஒரு கட் போட்டுக்கிறோம். கை இந்த கைக்கு துணியை நம்ம பத்திரமா வச்சுக்க போகிறோம். கைக்கு நம்ம இன்னும் வெட்டலை, கடைசியாக வெட்டுவோம். இப்போ நம்ம மிஷினில் உட்காந்து இதை நம்ம தைக்க போகிறோம். இப்போ 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்கு போட்டு கொண்டு வர போகிறோம். பட்டன் நம்ம பிச்சிருவோம். இது நமக்கு தேவையில்லை. இந்த பசையை வச்சு ஒட்டி வச்சுருக்காங்க, நம்ம எடுத்துருவோம். இப்போ இதை நம்ம சுற்றி கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த வளைவுகளில் இப்படி குட்டி 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 நாச்சாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லைனிங் இருக்குல்ல, இந்த லைனிங் அப்படியே எடுத்துட்டு இப்போது இந்த லைனிங் மேலேயே ஒரு அமுக்கு தையல், இப்படி கடைசி வரைக்கும் ஒரு அமுக்கு தையல் போட்டு கொண்டு வரோம். அதாவது நான் லைனிங் துணி மேலே தான் அமுக்கு தையல் போட்டிருக்கேன். போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம உள் பக்கமாக, அதாவது கெட்ட பக்கமாக திருப்பிக்கிறோம்ல. இது கெட்ட பக்கமாக லைனிங் உள்ளே போட்டாச்சா. இப்போது நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், கெட்ட பக்கத்தில் இருக்கிற லைனிங் இருக்குல்ல, லைனிங்கே ஒரு மடிப்பு மடிக்கணும். அதாவது லைனிங்கை நான் ஃபோல்டு பண்ணவே இல்லைன்னா இப்போ நம்ம அதை கொஞ்சம் பட்டையாக அடிச்சுக்கிறேன். பட்டையாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு உள் பக்கமாக பார்த்தா தெரியும். மடிப்பு இப்படி இருக்குது, உள் பக்கமாக இருக்குது, மேலே இப்படி இருக்குது. சரியா? இப்போ நம்ம இதை அப்படியே கொண்டுட்டு டேபிளுக்கு போக போகிறோம். வாங்க. இப்போ நம்ம இது டேபிள் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து இதை நம்ம இப்படி மடிச்சுக்க போகிறோம், விரிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியுதா, சரியான அளவில் லைனிங் வச்சோம். இப்போ லைனிங் மடிச்சடிக்கு கொஞ்சம் உள்ளே போச்சு. இப்போ கழுத்து பகுதி இப்படி அழகாக மடிச்சு விட்டுக்கோங்க. சரியா? லேஸ் அப்படி அழுத்துங்க. ஏன்னா நம்ம வெளிப்பக்கமாக லைனிங் இது தையல் போடல, அதனால் இது நல்லா அப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமானது ஒன்று தேவைப்படும், இந்த குண்டூசி. இப்போ என்ன தெரியுமா செய்ய போகிறோம், இதை சுற்றியும் நம்ம குண்டூசி குத்திக்க போகிறோம். அதுக்கு இந்த சென்டராக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில், அந்த டிசைனோட சென்டரில் இருந்தால் செக் பண்ணிவிட்டு இப்போ அழகாக இப்படி நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு இப்போ குண்டூசி இருக்குல்ல, கழுத்து ஆம்கோலில் 1. இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது லைனிங் துணி கரெக்டாக இருக்குல்ல, அதே அளவுக்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராலாம் தள்ளிலாம் கட் பண்ணலை. லைனிங் நம்ம வெட்டின அளவுக்கே நம்ம பின் குத்திருக்கோம்ல, அழகாக விலகாது. அதை கரெக்டாக நம்ம வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க போகிறோம். இப்போ வெட்டினதை போய்
மிஷினில் சுற்றி நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். ஊசியை எடுக்கவே கூடாதுங்க. தச்ச பட்டிக்கு தான் நம்ம பின்ன கழட்டணும். புரியுதா? வாங்க இப்போ மிஷினில் போய் நம்ம தைக்கலாம். இப்போது நம்ம கீழ்ப்பகுதியிலேருந்து தையல் போட்டு பெரிய தையலாக வச்சுக்கோங்க. பெரிய தையலாக அழகாக மெல்லமாக போட்டு கடைசி அந்த கீழே வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். ஊசி எடுக்கவே கூடாதுங்க. இப்போ கையோட இந்த பார்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். அப்போ பிரிச்சோம்ல அந்த அந்த லேஸையும் நம்ம கையோட நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த லைனிங்கையும் சேர்த்து தச்சிடக்கூடாது. லைனிங் அப்படி மேலே தூக்கி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி எந்த இஷ்டப்படி நீங்க தைக்க ஆசைப்படுறீங்களோ அந்த இஷ்டப்படி நீங்க தைச்சிக்கலாம். நீயாச்சு இதே மாதிரி தாங்க பின் பக்கத்துக்கும். சரியா? இப்போ வாங்க டேபிளுக்கு போலாம். இப்போ நம்ம என்ன செஞ்சோம், முதல்ல ஆரம்பத்துல 37 இன்ச்சுன்னு ஒரு ஓரமா நம்ம எழுதி வச்சிருந்தோம்ல, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. இப்போ நம்ம தச்சு எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்ப இதை நம்ம சரி பார்த்துக்குவோம். 36 37 இன்ச்சு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? 37 இன்ச்சு இருக்கு. சரியா? இங்க பாத்துக்கோங்க. இங்க 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு சேர்க்கிறேன். சரியா? அளந்துட்டு இங்க 37 இன்ச்சு இருக்கா நம்ம செக் பண்ணணும். சரியா? இங்க 37 இன்ச்சு இருக்கு. இப்போ நம்ம வரைஞ்சதெல்லாம் சரி. இப்போ நீங்க செக் பண்ணிக்கணும். இப்போ பின் போர்ஷனையும் நான் ரெடி பண்ணிட்டு ரெண்டாவது உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறேன். இப்போ நம்ம பின் பக்கத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இதுல வந்துட்டு நீங்க வாங்க, நான் தையல் போடாம நான் தச்சிருக்கேன். உங்களுக்கு இங்க தையல் மேற்தையல் அமுக்கு தையல் போடணும்னா நீங்க போட்டுக்கலாம். இப்போ என்னன்னா முன்பக்கத்துக்கு நம்ம அளந்தோம் பாத்தீங்களா, அது 37 இன்ச்சு. எங்க இருந்தோம், இந்த ஷோல்டர்ல 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இங்க 37 இன்ச்சு சரியான அளவு சுடிதாரோட அளவு இருக்கா நம்ம பார்த்தோம். பாத்தீங்கன்னா இருக்கு. சரியா? அளவு இருக்கு. இப்படி நீங்க பின் போர்ஷனையும் நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப முன் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு, பின் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்ப மடிச்சு வச்சிரும். இப்போ நம்ம கை வெட்ட போறோம். கைக்கு நான் லைனிங் எடுத்துக்க போறேன். நம்ம லைனிங் அப்ப அதை வெட்டணும் பாத்தீங்களா, அதை மிச்சம் மீதி இந்த இருக்க ஒரு ஓரமா அதை நம்ம இந்த மடிப்பு பகுதி இருக்குல்ல, அந்த மடிப்பு பகுதியை என்ன பார்த்து வச்சிருக்கேன், 2ஆ இருக்கு, 1 ரெட்டையா இருக்கு. சரியா? இது நம்ம இந்த கரைப்பகுதியை நம்ம சரிசமமா வச்சுக்கணும். இப்படி மடிச்சு வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு அளவு ட்ரெஸ் இருக்குல்ல, அதே கையை நம்ம வைக்க போறோம். இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ண அந்த கோடுக்கு மேலேயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கையை இங்க கீழ்ப்பகுதி இப்படி பிடிச்சுக்கோங்க. லைட்டா இழுங்க. இழுத்துட்டு இந்த கீழே இந்த கோடு இருக்குல்ல, அந்த கோட்டுக்கு மேல ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிதான் இங்க இப்படி இந்த பகுதி இப்படி பிடிச்சுக்கிட்டு அந்த கை இருக்குல்ல, லைட்டா இப்படி இழுத்துக்கோங்க. இழுக்காம இருக்கவும் கூடாது, ரொம்ப இழுக்கூடாது. கரெக்டா இப்படி ஒரு கோடு, சரியான அளவு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்டுக்கு மேல ஒரு 1/2 இன்ச்சு. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த கோட்டுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேல மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்க போறோம். மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம அழகா இப்படி கொண்டு வந்துட்டு இந்த கோடோட நம்ம ஜாயின் பண்ண போறோம். தையலுக்காக நம்ம ஒரு 1.25 இன்ச்சு விட்டுக்குவோம். ஏன்னா நம்ம சுடிதார்ல 1.25 இன்ச்சு விட்டுருக்கோம், அதனால 1.25 இன்ச்சு விட்டுக்குவோம். சரியா? இப்போ நம்ம இந்த ஆமுக்கோல்ல நம்ம வளையும் போது எவ்வளவு பார்த்தோம், 7 இன்ச்சு பார்த்தோம். அதே 7 இன்ச்சு இந்த வளைவுல இருக்கா நம்ம செக் பண்ணணும். 1.5 இன்ச்சு தாண்டி வச்சுக்கோம். 1 2 3 4 5 6 7 இன்ச்சு சரியா இருக்கு. சரியா? அப்பனா நம்ம கை வரைஞ்சது வந்து ரைட்டு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த கைக்கு கீழே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சுக்கு மதிப்பா நம்ம தையல் போட்டுக்க போறோம்.
இந்த இதை இப்படி திருப்பி இங்க ஒரு அமுக்கு தையல். அழகா அப்படி ஃபோல்டு பண்ணினோம்னா இந்த லைனிங் இப்போ இதை சுத்தி தையல் போடுவோம். இப்போ இதை சுத்தி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதே மாதிரிதாங்க இன்னொரு கை நம்ம தச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம 2 கையை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சுடிதார்ல ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு கை எப்படி ஜாயின் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்போ இந்த முன்பகுதியோட நல்ல பக்கமும் பின்பகுதியோட நல்ல பக்கமும் இப்படி மேல இருக்கிற மணி வச்சுட்டு நம்ம இந்த ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். இப்போ 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு இது இப்படி மேலாக்க அப்படி தூக்கிட்டு கை இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு குட்டியா ஒரு சென்டர் மார்க் பண்ணி ஒரு குட்டியா கட் பண்ணியிருப்போம். இப்போ இது நல்ல பக்கம் இருக்குல்ல, கை இப்படி நல்ல பக்கம் வச்சுட்டு இதை அப்படி மேலாக்க இப்படி இப்படி தூக்கி விட்டுட்டு இங்க இருந்து இப்படி பிடிச்சிட்டு நல்ல நிதானமா அப்படி கையை இப்படி மெல்ல மெல்லமா இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்படி வரும். சரியா? இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நீங்க தையல் போடணும். இழுக்க கூடாது, எதையுமே நீங்க இழுக்க கூடாது. அழகா சூதானமா வச்சாச்சு. 2 தையல் போட்டுக்கோங்க. நம்ம கையையும் ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம் சைடு ஜாயினிங் தாங்க. வாங்க நம்ம எப்படி ஈஸியா தைக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு இது இங்கே வச்சு சொன்னா உங்களுக்கு புரியாது, நான் டேபிள்ல வச்சு சொல்லி தரேன் வாங்க. இப்போ பிளவுஸுக்கு எப்படி கை, ஆம்கோல், இடுப்பு மார்க் பண்றோமோ அதே மாதிரி தாங்க நம்ம அளவு ட்ரெஸ் இருக்குல்ல அதை வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் இருக்குல்ல, ஸ்லீவையும் நம்ம சரியான அளவை வச்சு இப்போ ஒரு மார்க் பண்ண போறோம். சரியான அளவு வச்சு மார்க் பண்ண போறோம். கையையும் அப்படித்தான். நம்ம ஆல்ரெடி கையை வந்து நம்ம இங்க மார்க் பண்ணி தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் ஒருக்க நம்ம இப்படி செக் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? இந்த ஷோல்டர்ல இருந்து அழகா கையை இப்படி மார்க் பண்ணி வச்சாச்சு. இது ஆல்ரெடி நம்ம 1.25 இன்ச்சுக்கு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது அப்படியே இருக்கட்டுமா? இப்போ இந்த ஆம்கோலும் இந்த கீழையும் ஜாயின் பண்ணிருக்கோம்ல இந்த மார்க்கையும் இங்கேயும் எக்ஸாக்டா அப்படியே வைங்க. வச்சுட்டு இங்க கீழே கொண்டு வாங்க. அதாவது சைடு ஓப்பன் தச்சோம்ல அங்க கொண்டு வாங்க. அங்க சரியான அளவு இருக்குல்ல, அங்க ஒரு மார்க், இப்படி நீளமான ஒரு மார்க். அதாவது தையல் போட்டு வரோம் பார்த்தீங்களா, அங்கேயும் இப்படி ஒரு மார்க். அதாவது பிளஸ் மாதிரி இந்த இடத்துல இருக்கணும். உங்களுக்கு புரியுன்றதாக நான் இதெல்லாம் சொல்றேன். சரியா? இப்படி பிளஸ் மாதிரி மார்க் பண்ணி நீங்க வச்சுக்கணும். சரியா? இப்ப அதே மாதிரி தாங்க இங்கிட்டையும் நம்ம அளவு எடுத்துக்க போறோம். கையையும் நீங்க கையையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு நம்ம என்ன செஞ்சோம், 1.25 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம் தையலுக்குன்னு. அதை நீங்க அப்படி கணக்கு பண்ணி கூட நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்புக்கு நம்ம நீங்க உங்களுக்கு ஏத்துல இறக்கமா இருந்துச்சுன்னா நீங்க அங்க மார்க் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அங்க மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு இங்க இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். இப்படி கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த தைக்க போறோம்ல அதை இப்படி, அதாவது பிளஸ் மாதிரி உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? இப்படி பிளஸ், இங்க ஒரு பிளஸ் இருக்கு, இங்க ஒரு பிளஸ் இருக்கு. இப்போ புரிஞ்சுதா? இப்போ நம்ம மிஷின்ல உட்காந்து நம்ம தைக்க போறோம். நான் எப்படி ஈஸியா தைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க. கையில மார்க் பண்ணோம்ல, அதுல இருந்து இப்ப நம்ம ஒரு ஆடு தையல் போட்டுட்டு அப்படி நம்ம இங்க கொண்டு வரோம். ஆம்கோல் கொண்டு வரோம். ஆம்கோல் கொண்டு வரும்போது இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு இங்க சமமான கரெக்டா இருக்கா அந்த கோடு அப்படின்னு பார்த்துட்டு இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நம்ம இந்த மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த கோட்டு மேலேயே நம்ம கொண்டு வரணும். இந்த 2 துணியும் சமமா வச்சுக்கணும்.
கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே ப்ளஸ் மார்க் போட்டிருக்கோம்ல அங்கே வரைக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு ஆடு தையல் போட்டுக்கோங்க. ஆடு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்துறோம். மறுபடியும் என்ன செய்யறோம், அங்கிருந்து ஒரு தையல். இந்த பிளஸ் இருக்குல்ல அதே தையல் மேலேயே நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறோம். இப்படி 3 தையல் போடணும். 4 தையல் கூட போட்டுக்கலாம், உங்க விருப்பம் தான். இப்படி இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிட்டோமா, இந்த பிசுறெல்லாம் இருந்தால் பிரிச்சு விட்ருங்க. இந்த இடத்துல நல்லா கவனமா இருங்க. நம்ம இங்க ப்ளஸ் மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்க, இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்டுக்கு கரெக்டா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல ஒரு கட். அந்த கட்டு எது முடிக்க இருக்கும்னா, இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச் இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப் இருக்கணும். இந்த ப்ளஸ் மார்க் போடுறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு மேல இந்த தையலை ஒட்டி போயிடக்கூடாது. அந்த கட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது நான் கீழ் பகுதிக்கு வந்துட்டு இந்த ஒரு பக்கத்தை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம 1.25 இன்ச்சுக்கு மடிச்சோம், அதனால கொஞ்சம் பெரிய மடிப்பா தான் மடிக்கணும். இது வந்து உங்க இஷ்டம் தான். நீங்க துணி கொஞ்சமா விட்டுருந்தீங்கன்னா இப்படி குட்டி மடிப்பா மடிச்சுக்கலாம். பெரிய அளவா விட்டுருந்தீங்கன்னா பெரிய மடிப்பா மடிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாவே மடிச்சுக்கிறேன். 1.25 இன்ச்சுக்கு விட்டுருந்தேல, அதனால நீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க இப்படி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்க ஆடு தையல் போட்டுக்கிட்டு நம்ம இப்படி கொண்டுட்டு வரோம். இந்த பகுதி இப்படி மேலே விட்டுக்கோங்க. இந்த இன்னொரு பகுதி இருக்குல்ல, அதை இப்படி மேலே விட்டுட்டு சரியா, இந்த 1/2 இன்ச்சு நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அங்கிட்டு, இதை அழகா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதையும் இங்கிட்டு ஒரு ஃபோல்டு பண்ணணும். அங்க எந்த அளவுக்கு தையல் போட்டீங்களோ அதே அளவு தையல் இங்கேயும் போட்டு கொண்டு வரணும். நிப்பாட்டிட்டு இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு அந்த 1.25 இன்ச்சு கணக்கு பண்ணோம்ல, அதை அப்படியே கணக்கு பண்ணி நம்ம தையல் போட்டு இப்படி கொண்டு வரணும். நம்ம கட் பண்ணியாச்சா? இப்போ வந்துட்டு இந்த இடத்த பாருங்க. இது உங்களுக்கு இது ஆப்ஷன் தேவையில்லை, இதை கட் பண்ணி கூட பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. இப்போ இப்படி திருப்பி பாருங்க. கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியா இங்க பாத்தியா? சாரி, இங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இப்படி கூட நீங்க சைட் ஜாயின், இது உங்களுக்கு கொஞ்சம் குட்டியா வேணா கூட நீங்க குட்டியா மேட்ச் வச்சுக்கலாம், இது உங்களோட விருப்பம். இப்படி பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, நீங்க ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். சரியா? இப்ப அதே மாதிரிதான் தச்சிட்டோம்ல, இப்படி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தா நீங்க இப்படி இந்த இப்படி நாச் போட்டுக்கோங்க. இது கண்டிப்பா பண்ணணும், இல்லைன்னா சுருக்கமா விழுகும். இப்படி கை எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்படி இருங்க, இது குட்டி குட்டியா நாச் பண்ணிக்கணும். இப்போ இதே மெத்தட் தாங்க இந்த பக்கமும் நம்ம கொடுக்க போறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சைடு ஜாயினிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த பக்கம் தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சுடிதார் தச்சு முடிச்சுட்டு இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து பிச்சோம்ல, இப்போ நான் இதுல வந்து ஒரு கை ஊசியை வச்சு நான் தச்சிக்க போறேன். சரியா? தச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லா தச்சு பட்டனையும் வச்சாச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம தச்சதை இப்போ அளவு ட்ரெஸ் இருக்குல்ல, அதுக்கு மேல இப்படி போட்டு பார்க்கணும், சரியா வருதா என்ன ஏதுன்னு பார்க்கணும்.
சரி, கழுத்து, ஷோல்டரு, ஆம்கோல் இங்கே இப்படி செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இடுப்பு பக்கமும் செக் பண்ணணும். இடுப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம லூஸாக தச்சிருக்கோம். நம்ம தச்சது கொஞ்சம் லூஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளைச்சி வரணும். இதை கூட நம்ம மிஷினில் உட்காந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்படி சரி பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்டும் வந்து சரியாக இருக்குது, இந்த பக்கமும் சரியாக இருக்குது. சரியா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே கூட இடுப்பு பக்கத்தில் மட்டும்தான் நமக்கு கொஞ்சமாக நம்ம வளைச்சி கொஞ்சம் தையல் கொண்டு வரணும். இடுப்பு பக்கம் கொஞ்சம் வளைச்சி கொண்டு வரணும். இந்த ஆமுக்கோலையும் இப்படி இழுத்து பாருங்க, இங்கேயும் இப்படி சரி பார்க்கணும். எல்லாமே சரியா இருக்கு. சரியா, இப்போ அவ்வளோதாங்க. ஓவரா சுடிதார் எப்படி தைச்சோன்னு பார்க்கணும். இன்னொரு வீடியோவில் பேண்ட் எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நல்லா சொல்லி கொடுத்தேனா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும்.